வணக்கம். சமூக பாதுகாப்பு இன்னைக்கு நிறைய பேர், நிறைய தலைவர்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க? இன்றைய சூழலில் சமூக பாதுகாப்புக்கு அரசு மட்டும் முழு பொறுப்பு என்று கூறும் கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இது யார் பேசுனாங்க அதெல்லாம் நான் சொல்லலை. நிறைய தலைவர்கள் இப்படி சொல்லிட்டு வராங்க. சமூக பாதுகாப்புன்னா என்னங்க? மக்களின் உயிரும் அவர்கள் உடைமை பாதுகாப்பும் தான் சமூக பாதுகாப்பு. இதுல அரசுக்கு பொறுப்பு உண்டு. சமூக பாதுகாப்பு மேல அரசுக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கணும். அதே நேரத்துல மக்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அதுல நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம அரசை கை காட்டுறோம். இப்படி எங்க சமூக பாதுகாப்பு என்ன ஆச்சுன்னு இப்படி நம்ம கை காட்டும் போது இந்த அடுத்த 3 விரல் நம்மளை காட்டிட்டு இருக்கு. அப்ப நம்ம கேட்குறோம் நம்மளையே, எங்களோட சமூக பாதுகாப்பு என்ன ஆச்சுன்னு. அரசை நோக்கி நம்ம ஒரு விரல் தான் நீட்டுறோம், ஆனா நம்மளை நோக்கி நம்ம 3 விரல் நீட்டிக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சமூக பாதுகாப்புன்றது அரசால மட்டும் கொடுக்க முடியாது. சமூகத்தை சார்ந்த மனிதர்கள், மக்கள்கள், அவங்க உயிர் பாதுகாப்பையும் அவங்க உடைமை பாதுகாப்பையும் யாரும் நிறைய பாதுகாத்துக்கணும்? மக்களாகிய நம்ம தானே. ஒரு நம்ம வீடை பூட்டிட்டு வெளியே கிளம்புறோங்க, வெளியூர் போறோம். அந்த வீடு பூட்டின வீடையே நம்ம 2 தடவை இழுத்து பார்க்குறோம். சரியா பூட்டியிருக்கோமா அப்படின்னு. அப்போ நம்மளோட உயிர் பாதுகாப்பு நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம். நம்ம உடைமைகள் மேலேயே அவ்வளோ பாதுகாப்பு வச்சிருக்கோமே, அப்ப நம்மளோட உயிர், நம்மளை சார்ந்த அந்த குழந்தைகள், அப்ப அந்த பாதுகாப்பு நமக்கு எவ்வளவு முக்கியம் இல்லையா? அப்ப இந்த பாதுகாப்பை எப்படி அரசால மட்டும் கொடுக்க முடியும்? நம்ம நாட்டுல சுமார் 7.5 கோடி மக்கள், சுமாரா தான் சொல்றேன், சுமாரா 7.5 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காவல்துறையினர்ல போலீஸ் ஒரு 1,20,000 பேர் சுமார் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 7.5 கோடி மக்களுக்கு 1,20,000 போலீஸ் எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்போ ஒரு கூட்டம் ஒரு இடத்துல சேர்றாங்க, அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்போ நம்ம காவல்துறையை கை காட்டலாம், இல்ல அரசை கை காட்டலாம். ஒருத்தர் நம்ம தனியா வெளியே போறோம், நம்ம தனியா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம பசங்க நம்ம வீட்டு வாசல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே அடுத்த நிமிஷம் தெரியாது. எங்கேயோ இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி தெரியும்? எங்கேயோ இருக்கிற முதல்வருக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு இந்த விஷயம் அங்க நடக்க போகுதுன்னு? தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தும் அவங்க சிங்கப்பெண்ணை டீம்லாம் நாங்கள் பார்க்குறோம், சரி பண்ணுறோம், நாங்கள் அந்த திட்டத்தில் ஃபர்ஸ்ட் திட்டமாக அவர் அதை கொண்டு வந்திருந்தார். இதில் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு சப்போர்ட்டிவான டாக்காக நான் பேசலை. ஏன்னா இந்த விஷயங்கள், சமூக பாதுகாப்புன்ற விஷயம் இன்னைக்கு மிக குறைவாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடியும் குறைவாக இருந்தது, அதுக்கு முன்னாடியும் குறைவாக இருந்தது, அதுக்கு முன்னாடியும் குறைவாக இருந்தது. ஒரு ஆட்சி மாறும் பொழுது இந்த சமூக பாதுகாப்பு பிழைகளோ குற்றங்களோ குறைக்கணும். எங்க ஆட்சியில் இவ்வளவுதான்ப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கு, அடுத்த ஆட்சியில எடுத்து பார்த்தோம்னா அதோட கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்கணும், அடுத்த ஆட்சியில பார்த்தோம்னா அதோட கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் அந்த அரசால் அவங்களால செய்ய முடியும். ஆனா முழுசா இந்த சமூகத்தை பாதுகாக்கிற உரிமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்கு? ஒரு குடிமகனாகிய நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம உடைமைகளை. நம்ம போட்டிருக்க செயினை 2 தடவை யாராவது பக்கத்துல வந்தா பிடிச்சுக்கிறோம் இப்படி. அப்ப நம்மளுடைய குழந்தைகள், அவங்கள நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பிடிச்சுக்கணும். 10 நிமிஷம் வெளியே விளையாண்டுட்டு இருக்க குழந்தை சத்தம் காதுல கேட்கலையா, வெளியே போய் பார்க்கணும், என்ன பண்ணுது குழந்தை, எங்க போச்சு, உடனே தேடணும். அதை நம்ம இன்னைக்கு செய்யறோமா? எத்தனை பேரண்ட்ஸ் வீட்டில் நைட்ல பசங்களை தனியா வெளியே அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறாங்க? எத்தனை பசங்க தைரியமா போறாங்க வெளியே? அப்போ இந்த சமூக பாதுகாப்புடன், சமூக உணர்வுடன்
யார் நடந்துக்கணும்? நம்ம தான் நடந்துக்கணும். சமூக பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் காவல்துறை மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஒவ்வொரு குடிமகனும் தனது பாதுகாப்பிலும் சமூகத்தின் பாதுகாப்பிலும் பங்கெடுக்க வேண்டும். பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம். அரசும் காவல்துறையும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றிணைவோம். பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.